sweetkadai.com திருநெல்வேலி ஹல்வா போன்ற நம்ம ஒரு ஃபேமஸ் தின்பண்டங்களை இப்போவே ஆர்டர் பண்ணுங்க. sweetkadai.com. சில செலிபிரிட்டிஸ் வந்து ஒயிட்டா இருக்க பொருள் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த ஒயிட்டா வரதுக்கு. ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு, மைதா, பால், சர்க்கரை, உப்பு குறைச்சுங்க அப்படின்னு. ஸோ மிஸ்டர் ரஜினி வந்து வெள்ளையா இருக்கிறது எதுவுமே எடுத்துக்க மாட்டாங்க, அப்படிதானே? அப்படின்னு எனக்கு தெரியும். அவர் சொல்லியிருக்காரு, கெடுதல் சொல்லியிருக்காரு. அவர் சிக்கன்னா ரொம்ப பிடிக்கும். இப்போ ரஜினி அவர்கள், ரஜினி சார். ஸோ மிஸ்டர் கமல்ஹாசன் இவ்வளோ ஏஜ்லையுமே இன்னும் ஃபிட்டாக இருக்காங்க. அவங்களால வந்து எந்த படத்தையுமே டேக் ஓவர் பண்ண முடியுது. இப்போ மிஸ்டர் ரஜினி எடுத்துங்க, அவங்க கூட இப்போ ரீசெண்டாக வந்த படத்தை ரஜினி கமல்லாம் பேசினா நான் ரஜினி விட்டு கொடுக்க மாட்டேன். நான் ஒரு வெறியன். ஓகே, தர்பார் பார்த்தீங்களா? பார்த்துட்டேன். 40 வயசு பையன் மாதிரி இருக்கு. எனக்கு அசிங்கமா இருக்கு அவரை பார்க்கும்போது. என்ன இம்ப்ரெஸ் பண்ணுது இவ்வளவு? நீங்க பேசும்போதே உங்களுக்கு எக்ஸைட்டிங் இருக்குது, பட் ஸ்டில் ரஜினி அவர்களும் பேசும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் ஆகிறீங்க. கமல்ஹாசன் நான் பயங்கரமா ரஜினி ஃபேன் அப்படின்னு கை தூக்கிடுறீங்க. என்ன இம்ப்ரெஸ் பண்ணுது? நீங்க சூப்பர் ஸ்டார்ன்றீங்க, பால் அபிஷேகம்ன்றீங்க, தலைவான்றீங்க, கொட்டுறீங்க, டிக்கெட் அடிக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் டே சாவுறீங்க போய் பார்க்கறதுக்கு. இன்னைக்கும் 200 கோடி 300 கோடி கலெக்ஷன்ன்றாங்க படத்துக்கு. 70 வயசு நடிக்கிறாங்க, நிப்பாட்டினா உயிரை விடுறான்றாங்க. 167, 68, 69 நம்பர் சொல்றாங்க. படம் அடுத்தது எப்போ வருதுன்னு காத்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே 10% நடந்தாலே இன்னைக்கு ஆட்டம் போடுறவன் வந்து தரையில நிக்க மாட்டேங்கிறான். இன்னைக்கு வந்தவனுங்கெல்லாம் வந்து ஆடுறானுங்க. அது வந்து உண்மை தெரிஞ்சவனால மட்டும்தான் முடியும் சார். இது நடிக்கிறவனால முடியவே முடியாது. ஹோட்டல் அக்காரோட சிஇஓவும் செலிபிரிட்டி செஃபாக இருக்கக்கூடிய திரு வெங்கடேஷ் பட் அவர்களோட தான் பேச போகிறோம். வணக்கம். வணக்கம். பிஹைண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கும் பிஹைண்ட்வுட்ஸ் நிறுவனத்துக்கும் ரொம்ப நன்றி அண்ட் வணக்கங்கள். நிறைய செலிபிரிட்டிஸ் பற்றி நம்ம பார்க்குறோம். அவங்களோட ஃபிட்னஸ்க்கு வந்து நான் சில ஃபோரம்ஸில் வாசிக்கும் போது மிஸ்டர் ஷாருக் வந்து நீங்கள் சொன்ன 8 o'clock மேலே எதுவுமே சாப்பிட மாட்டாருன்னு நான் ஒரு இதில் வாசித்தேன். இன்னும் 2-3 செலிபிரிட்டி போட்டிருந்தாங்க. அவங்க என்ன போட்டிருந்தாங்கன்னா, சில செலிபிரிட்டிஸ் வந்து ஒயிட்டாக இருக்க பொருள் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த ஒயிட்டாக வரதுக்கு. ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு, மைதா, பால், சர்க்கரை, உப்பு குறைச்சுங்க அப்படின்னு. அதான் ஒயிட்டாக இருக்க காரணம் என்ன, அது ஒயிட் ஏன் மாற்றுறாங்கிறது அரசியல் இருக்குது, அதனால சாப்பிட மாட்டோம் அப்படின்னு. நீங்கள் பார்த்து செலிபிரிட்டிஸ்லேயே ரொம்ப ஃபிட்னஸ்க்கான விஷயங்களை ரொம்ப ஸ்னீக்காக பார்த்து சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுதுன்னா என்ன சொல்லுவீங்க? நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ஃபிட்னஸ் ஃபாலோ பண்ணாத செலிபிரிட்டி இல்லைன்னு நினைப்பேன் நான். நிறைய பேர் ஃபிட்னஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. நிறைய பேர் சாப்பிட்ற பொருள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்காங்க. அப்போ அவங்க பண்ணுறவங்கள பைத்தியக்காரன் இல்லைல்ல சார்? கண்டிப்பாக அவங்களால இவ்வளோ அஃபோர்ட் பண்ணி சாப்பிட முடியும். இவ்வளோ கோடி சம்பாதிக்கிறாங்க, இவ்வளோ பெரிய செலிபிரிட்டியாக இருக்காங்க. அவங்களுக்கு இருக்கிற டைமா, அவங்களுக்கு இல்லாத ஷெட்யூலாக, அவங்க இல்லாத பிஸியாக நம்ம இருக்க போகிறோம். காத்தால இந்த நாய் மாதிரி ஓடுறாங்க எல்லா இடத்துக்கும். காலங்காத்தால ஷூட்டு, சாயங்காலம் ஷூட்டு, ராத்திரி ஷூட்டுன்னு ஓடுறாங்க. அவங்க இதை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா தே see value in it. There is value in it. ஸோ ஃபாலோ யுவர் பேசிக்ஸ். அதை வந்து வெள்ளையாக இருக்கிற பொருள் மைதா, ஹையஸ்ட் குளூட்டன் கண்டென்ட், டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு பயங்கர கஷ்டம். பால் பால் சார்ந்த பொருட்கள் எல்லாம் கேல் பேட்டருக்கு பயங்கரமான லோடு கொடுக்குற விஷயம் சார். ஒன்றுமே இல்லை, உங்கள் கேல் பேட்டர் வேலை செய்யுதா இல்லைன்னு நீங்கள் ஒரு டெஸ்ட்டுக்கு போனீங்கன்னா நியூக்ளியர் டெஸ்ட்னு ஒன்று எடுப்பாங்க. ஹாஸ்பிட்டல் போனால் நியூக்ளியர் டெஸ்ட் எடுப்பாங்க. அந்த நியூக்ளியர் டெஸ்ட் என்னன்னா, ஒரு ஸ்கேன், ஒரு டை இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அந்த டையை எங்கே போய் உட்காருதோ அந்த இடத்துல உங்களுக்கு என்ன இருக்குன்னு காட்டும் அந்த ஸ்கேனில். அதை பண்ணுறதுக்கு கேல் பேட்டருக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் லஸ்ஸி கொடுப்பாங்க. அந்த லஸ்ஸி குடித்த பிறகு 1/2 மணி நேரம் கழிச்சு அந்த டெஸ்ட் ஆரம்பிக்கும். லஸ்ஸி குடிச்சு 1/2 hour கழிச்சு ஒரு டெஸ்ட், 1 hour கழிச்சு ஒரு டெஸ்ட், 1.5 hours கழிச்சு ஒரு டெஸ்ட், 2 hours கழிச்சு ஒரு டெஸ்ட், 4 வாட்டி ஸ்கேன் எடுப்பாங்க. ஏன் தயிர் கொடுக்குறாங்க? அந்த தயிர் சாப்பிட்டோன்னா கேல் பிளடர் அப்படியே பம்ப் ஆகும். ரொம்ப கஷ்டப்படும் கேல் பிளடர். ஹையஸ்ட் அந்த வேலை செய்கிற விஷயம் வந்து கேல் பிளடர் வேலை செய்கிறது தயிரில். பால் சார்ந்த பொருட்கள் சாப்பிடும்போது அது டைஜஸ்ட் பண்ணுறது கஷ்டப்படுது. அப்போ கான்ட்ராக்ஷன் பார்ப்பாங்க, கேல் பிளடர் எப்படி வேலை செய்யுது, ஒழுங்காக பைல் செக்ரீஷன் அந்த பேக்கில் ஒழுங்காக உட்காந்துருக்கா, அதுக்கு தேவையான பம்ப் பண்ணுதா. இப்போ தயிர் சாப்பிட்டோன்னா லிவருக்கு வந்து இம்மீடியட்டாக பைல் செக்ரீஷன் ஜாஸ்தி பண்ணும். கேல் பிளடர் என்ன பண்ணும், உள்ள ஸ்டோர் ஆகிருக்கிற பைலில் வந்து ரிலீஸ் பண்ணும் அது டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு. அப்போ கேல் பிளடர் ஹையஸ்ட் வேலை செய்யுது தயிர் சாப்பிடும்போது. அப்போ வெள்ளையாக இருக்கிற பொருளை எவ்வளோ சாப்பிடணும்? ஸோ மிஸ்டர் ரஜினி வந்து வெள்ளையாக இருக்கிறது எதுவுமே எடுத்துக்க மாட்டாங்க, அப்படி தானே? அப்படின்னு எனக்கு தெரியும். அவர் சொல்லியிருக்காரு, கெடுதல் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தான் சர்க்கரைல நிறைய தேவையில்லாத பொருட்கள் இருக்கு. நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பொருள், நேச்சுரல் சுகர், நம்ம உடம்புக்கு தேவையான சுகர் நம்ம சாப்பிட்ற நார்மல் பொருள்லேயே இருக்கு. உருளைக்கிழங்குல இருக்கு, ரைஸ்ல இருக்கு, நம்ம சாப்பிட்ற வெஜிடபிள்ஸ்ல இருக்கு. இனிப்பு நம்மளுக்கு தேவையான இனிப்பு அதிலே இருக்கு. ஓகே, உப்பு எவ்வளோ கம்மி நம்ம யூஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மளோட பிளட் வந்து சர்க்குலேஷன் நல்லா இருக்கும். ஓகே, அது சால்ட். ஸோ அது மாதிரி பாலும் மைதாவும் சர்க்கரையும் உப்பும் எல்லாம் வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் உடம்புக்கு தேவைக்கு அதிகமாக நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, அதை கம்மி பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம். ஓகே, நீங்கள் ரொம்ப க்ளோஸாக மீன் உங்களுக்கு செலிபிரிட்டி செஃபாக இருக்கிறனால உங்களுக்கு வந்து மிஸ்டர் கமல்ஹாசன் அண்ட் மிஸ்டர் ரஜினி 2 பேருமே உங்களுக்கு தெரியும். ஸோ மிஸ்டர் கமல்ஹாசன் இவ்வளோ ஏஜ்லையுமே இன்னும் ஃபிட்டாக இருக்காங்க. அவங்களால வந்து எந்த படத்தையுமே டேக் ஓவர் பண்ண முடியுது. இப்போ மிஸ்டர் ரஜினி எடுத்துங்க, அவங்க கூட இப்போ ரீசெண்டாக வந்த படத்தை ரஜினி கமல்லாம் பேசினா நான் ரஜினி விட்டு கொடுக்க மாட்டேன். நான் ஒரு வெறியன். ரஜினி அவர்களுமே ஃபிட்டாக இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு படம் வருது, இந்த படத்தில் தர்பார் பார்த்துட்டேன். 40 வயசு பையன் மாதிரி இருக்கு. எனக்கு அசிங்கமா இருக்கு அவரை பார்க்கும்போது. ஓகே, அந்த ஜிம் ஒர்க் அவுட் பண்ணும்போது அவர் அவ்வளோ ஈஸியாக பண்ணுறாரு. ஸோ இவங்க ஃபுட் நீங்கள் க்ளோஸாக ஃபாலோ பண்ணுறது
அதனால கேட்குறேன் சார். அவன் ஃபுட் இதில் எவ்வளோ கான்சியஸாக இருப்பாங்க, என்னென்ன மாதிரி விஷயம் அவாய்ட் பண்ணுவாங்க பர்டிகுலராக? இல்லை நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். நான் ஒரு 5 வாட்டி கமல்ஹாசன் சார் பார்த்துருப்பேன், ஒரு 15 வாட்டி ரஜினி சார் பர்சனலாக கேட்டர் பண்ணியிருப்பேன், கொடுத்துருப்பேன், பேசியிருப்பேன். ஓகே. அவங்க சாப்பிட்றது வந்து அந்த அளவுக்கு பயங்கரமாக டயட் ஓரியன்டாக இருக்காது. ஓகே. அவங்களுக்கு வேண்டப்பட்டதான் சார். அவருக்கு சிக்கன்னா ரொம்ப பிடிக்கும். இப்போ ரஜினி அவர்களுக்கு ரஜினி சார் சிக்கனா ரொம்ப பிடிக்கும். இப்போ அவன் எவ்வளோ சாப்பிட்றா எனக்கு தெரியாது. நான் அவரை பார்த்து 10 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ நான் டாஜில் இருக்கிற காலத்தில் சொல்கிறேன், சிக்கன் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவார், அந்த நான்வெஜ் ரொம்ப பிரியப்பட்டு சாப்பிடுவார். அதுக்காக பயங்கரமாக ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற ஆளுக்கு லைட் ஈட்டர், லிமிட் தெரியும். சிக்கன் சாப்பிடுவார், ஆனால் 2 பீஸ் சிக்கன் சாப்பிடுவார். அதுதான் அவருக்கு பிடிக்கும். எனக்கு சிக்கன் பிடிக்கும்னா நான் 8 பீஸ் சாப்பிட்டேன்னா அது அப்புறமா அது பைத்தியக்காரத்தனம். ஸோ ரொம்ப லிமிட்டடாக சாப்பிடுவார், கம்மியாக. அவர் எப்போ நான் இப்போ 1998 2000 20 இயர்ஸ் பேக் அவருக்கு 50 வயசு இருக்கும். இப்போ 70 வயசு இல்லை அவருக்கு, 50 வயசு இருக்கும். 50 வயசுலேயே அப்படி தான் இருந்தார், லிமிட்டடாக சாப்பிடுவார். நீங்க சொல்ல பாபா படம் டைம்ல, அதுக்கும் முன்னாடிங்க பாஷா. ஓகே. 93 93 தளபதி நினைக்கிறேன், 96 97 நினைக்கிறேன் பாஷாலாம் அந்த டைம்லேயே சொல்கிறேன். ஓகே. நான் சோலா ஷெரட்டன் ட்ரெயின் பண்ணும்போது 1993 அப்போ அந்த ஊர்காவலன் அதெல்லாம் அந்த டைம். ஓகே. இன்னும் நல்ல ஞாபகம் இருக்கு, ஒரு ஜீன் குர்த்தா போட்டு அந்த ஊர்காவலன் வர மாதிரி ஹேர்ஸ்டைல் வருவார், சோலா ஷெரட்டனுக்குள்ளே வருவார். ஸோ அப்போவே வந்து அவர் வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் தேவைப்பட்டதை மட்டும் தான் சாப்பிடுவார். ஓகே. ஸோ வெரி வெரி கான்ஷியஸாக போடுவோம். கமல்ஹாசன் சாரும் அப்படி தான். அவர் சாப்பிட்ற பொருள்லாம் வந்து ஹை ஃபேட் ஃபுட்டெல்லாம் நான் சாப்பிட்டு பார்த்தது கிடையாது. ஸோ ஈ ஆல்சோ வெரி கான்சன்ட்ரேட். என்ன ஆர்டர் பண்ணுவாரோ அதை மட்டும் சாப்பிடுவார், ரொம்ப லிமிட்டடாக சாப்பிடுவார். ஓகே. அதுக்கப்புறம் வயசை கற்றுக் கொடுக்கணும் சார். 55 வயசுக்கு மேலே நீ யாராவனா இரு, ரஜினியா இரு, கமலா இரு, உடம்பு போடுற ஆட்டத்துக்கு நீ ஆடி தான் ஆகணும். ஓகே. அப்போ நீங்கள் மாறி தான் ஆகணும். ஓகே. ரஜினி அவர்களை பேசுவது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கார், பயங்கரமான ஃபேனா சார் நீங்கள்? நான் அவர் படத்துக்கு ஃபேன்றதை விட மனுஷனுக்கு பயங்கரமான ஃபேன். என்ன, ஐ லவ் தட் பர்சன். அந்த ஆள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரை ஐ அடோர். ஒரு ஒரு பல உண்மைங்க புரிஞ்சுக்கிட்ட ஒரு மனுஷன், பல நிஜங்களை தெரிஞ்ச ஒரு மனுஷன். டீப்பாக நீங்கள் அவரை பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருஷமாக நீங்கள் அவரை ஃபாலோ பண்ணியிருந்தேன், உங்களுக்கு தெரியும். ஒரு தாமரை இலை மாதிரி பட்டு படாமல் இருப்பார். இஸ் அ மேன் ஹூ ஹஸ் அண்டர்ஸ்டுட் த ட்ரூ பர்பஸ் ஆஃப் ஹிஸ் எக்ஸிஸ்டன்ஸ். தான் வாழ்கிறது எதனால், எதுக்காக, அடுத்த கட்டம் எங்கே போக போகிறோன்றத ஒன்றா தேடி கண்டுபிடிச்சிட்டாரு, இல்லை அதோடைய விளிம்பில் இருக்கார், கண்டுபிடிக்கிற விளிம்பில் இருக்கிற ஒரு மனுஷன். எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் சார். நம்ம எதுக்காக பிறந்தோம், எதுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம், அடுத்த கட்டத்துக்கு நம்ம எங்கே போகிறோன்றத கண்டிப்பாக யோசிக்கணும். அதை யோசித்து தீர்க்கமாக தெரிஞ்சு தன் வாழ்க்கையை நடத்துகிற ஒரு மனுஷன் நான் சொல்லுவேன். அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன இம்ப்ரெஸ் பண்ணுது இவ்வளோ நீங்கள் பேசும்போதே உங்களுக்கு எக்ஸைட்டிங் இருக்குது, பட் ஸ்டில் ரஜினி அவர்களும் பேசும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் ஆகிறீங்க. கமலஹாசன் நான் பயங்கரமாக ரஜினி ஃபேன் அப்படின்னு கை தூக்கிடுறீங்க. என்ன இம்ப்ரெஸ் பண்ணுது சார்? இவ்வளோ தெரிஞ்சு கூட தன்னை எந்த தாக்கமும் பாதிக்காமல் பார்த்துக்கிறார் பாருங்க. அது வந்து எல்லாராலையும் முடியாது. அந்த நீங்கள் சூப்பர் ஸ்டார்ன்றீங்க, பாலாபிஷேகன்றீங்க, தலைவான்றீங்க, கொட்டுறீங்க, டிக்கெட் அடிக்கிறீங்க, ஃபஸ்ட்டு சாவுறீங்க போய் பார்க்குறதுக்கு. இன்றைக்கும் 200 கோடி 300 கோடி கலெக்ஷன்ன்றாங்க படத்துக்கு. 70 வயசு நடிக்கிறாங்க, நிப்பாட்டினா உயிரை விடுறான்றாங்க. 167 68 69 நம்பர் சொல்கிறாங்க. படம் அடுத்தது எப்போ வருதுன்னு காத்துட்ருக்காங்க. இது எல்லாமே 10% நடந்தாலே இன்றைக்கி ஆட்டம் போடுறவன் வந்து தரையில் நிற்க மாட்டேங்கிறான். இன்றைக்கி வந்தவனுங்கெல்லாம் வந்து ஆடுறானுங்க. இதில் எதுவுமே பாதிக்காமல் சாதாரணமாக தான் இருக்கிற மாதிரியே தன்னுடைய அவுட் ஆஃப் கேமரா வாழ்க்கையை வச்சுட்டு இருக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. மாடஸ்டி இல்லை, சிம்பிளிசிட்டி. அண்ட் அது வந்து உண்மை தெரிஞ்சவனால் மட்டும்தான் முடியும் சார். இது நடிக்கிறவனால் முடியவே முடியாது. ஒரு உண்மையை கண்டுபிடிச்சவனால மட்டும்தான் இதை பண்ண முடியும். ஏதோ ஒரு ரொம்ப பெரிய உண்மையை கண்டுபிடிச்சு வச்சு லைஃபோட என்லைட்மென்ட் அது புரிஞ்சுக்கிறவங்க. வெரி ட்ரூ வேர்ட், வெரி ட்ரூ வேர்ட். சோ அந்த இத புரிஞ்சுக்கிறவங்க ஸ்பிரிச்சுவலா மாறுவாங்க. இது எதுவுமே உண்மை இல்லை, இது எல்லாமே பொய் அப்படி. ஜூலியஸ் சீசர்னு ஒரு ராஜா இருந்தார் ரோம்ல. ஜூலியஸ் சீசர் வந்து பல இடத்துக்கு போயிட்டு ஆட்சியை கைப்பற்றினார். போர் பண்ணி நிறைய இடத்துல வந்து அட்டாச் பண்ணார் அவரோட கிங்டம் ரோம் இது பண்ணார். அப்போ அது பண்ணும்போது கிலோமீட்டர் கணக்கில் வண்டிங்க வருமா. அந்த ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த பொருட்கள், அந்த தங்கம் வைரம் வைடூரியம் அதெல்லாம் வந்து பொருட்கள் வந்து அந்த ஊரை சூறையாடி ரோமுக்கு கொண்டு வருவார். கொண்டு வரும்போது கிலோமீட்டர் கணக்கில் ஜனங்க நிற்பாங்களாம். நின்று ஜூலியஸ் சீசர் இஸ் காட், ஜூலியஸ் இஸ் த ஒன்லி ஒன், ஜூலியஸ் இஸ் கிரேட் அப்படின்னு சொல்லி ஜூலியஸ் சீசர் அப்படி புகழ்வாங்களாம். அப்படி புகழும்போது ஜூலியஸ் சீசர் தனக்குன்னு இருக்கிற முக்கிய மந்திரி, மெயின் மந்திரியோடைய ஒரே வேலை இது மாதிரி என்ன சொல்லும் போது என் பக்கத்தில் என் காதில் வந்து சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், இது எதுவுமே உண்மை இல்லை, இதை நம்பாத.
இது 2 லைன் சொல்றதுக்கு ஒருத்தனை முக்கிய மந்திரியா வச்சுட்டு இருந்தாராம் ஜூலியஸ் சீசர். எதுக்காக? தான் மண்டையில அது போயிடக்கூடாது, இதுதான் உண்மை, இதுதான் வாழ்க்கை, இதுதான் நான் அச்சீவ் பண்ணது நான் அப்படின்றது உண்மை ஆயிடக்கூடாது. ஸோ எனக்கு சொல்லிட்டே இரு, இது உண்மை இல்லை நம்பிடாது, இது சத்தியம் கிடையாது, இதெல்லாம் போய் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒருத்தனை சம்பளம் வச்சு முக்கிய மந்திரியா வச்சிருந்தாராம். ஸோ அதுதான் ஜூலியஸ் சீசர் இன்னி வரைக்கும் பேச போறாரு. அதே மைக்கேல் ஜாக்சன் பாருங்க, நீ தான் கடவுள், உன்ன மாதிரி யாருமே இல்லை, உன்ன மாதிரி டான்ஸ் ஆட முடியாது, உன்ன மாதிரி பாட முடியாது, அவன் கிட்ட டெய்லி 10 பேர் சொல்லாட்டி அவன் செத்துருவானா. ஹீ நீட்ஸ் தட். மைக்கேல் ஜாக்சன் அது வேணும் சார். நீ தான் சார், உன்ன மாதிரி டான்ஸ் ஆட முடியாது, உன்ன மாதிரி பாட முடியாது, நீ மைக்கேல் ஜாக்சன் சார், நீ கிங் ஆஃப் பாப், இது மாதிரி சொன்னா அவனுக்கு அப்படியே ஏறி 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 ஆல்பமா கொடுப்பானா. ஸோ ஜூலியஸ் சீசர் எங்க இருக்காரு, மைக்கேல் ஜாக்சன் எங்க இருக்காரு, 2 வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ், வேற பெர்ஸ்பெக்டிவ். ஸோ அது மாதிரி இது எதுவுமே உண்மை இல்லை, இது என் பர்பஸ் கிடையாது, நான் பண்ணிட்டு இருக்கிறது இந்த நாடகத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கேன், இதுக்கு அப்புறமா நான் பண்ண போகிறது ரொம்ப பெரிய விஷயம் ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு, என்னுடைய டிராவல் அதை நோக்கி இருக்கணுமே தவிர இதை உண்மைன்னு நம்பி இதில் வாழ்ந்துடக்கூடாதுன்றது தீர்க்கமாக இருக்கிறவர் ரஜினி. ரொம்ப நன்றி சார், நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம். நன்றி. sweetkadai.com திருநெல்வேலி ஹல்வா போன்ற நம்ம ஒரு ஃபேமஸ் தின்பண்டங்களை இப்போவே ஆர்டர் பண்ணுங்க. sweetkadai.com.